தனக்காக ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி தனக்காக ஒரு நினைவாலயம் வச்சு ஒரு பெரிய ஒரு அட்டகாசமே நடந்திருப்பாங்க. ஆனால் உண்மையான அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, மகிமையை, அந்த ஆராதனையை, அந்த துதியை எனக்கு செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் எந்த தர ஊழியக்காரனுடைய இருதயத்திலையும் கொல்லக்கூடிய காரியமா இருக்கு. இது போல தான் ஆசாரியர்கள் கேட்குறாங்க இயேசுவான்ட்ட, நீ தேவனுடைய குமாரனா என்று சொல்லும்போது, நீ சொல்லுகிறபடி தான் சொன்னாங்க, இனிமேல் நமக்கு என்ன வேண்டிய இருக்குன்னு சொல்லி சட்டையை கிழித்துக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவானவர் தன்னை கடவுள் என்று சொல்லிவிட்டார். நிறைய பேர் கேட்குறாங்க, இயேசுவானவர் என்னைக்காவது கடவுள்னு சொன்னாரா? இந்த சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவங்க தங்களுக்கு தேவனுடைய மகிமையை திருடிய கொள்ளவில்லை. சுவிசேஷத்துக்கு முன்பதாக சுவிசேஷகர் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அது திருச்சபை அன்று. எங்களுக்கு எந்த பட்டமும் தேவையில்லையா? ஏன்னா இயேசுவானவர் எங்களுக்கு என்ன பட்டம் கொடுத்துட்டார்? என்ன கொடுத்துட்டார்னா, நீங்கள் கிறிஸ்துவின் சாணாதிபதிகள்னு சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துட்டார். சால்வேஷன் டிவி நேயர்களே, உங்களோடு கூட வேத சத்தியத்தை தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். பவுலடியார் லீஸ்திரா என்ற இடத்திலே அவர் செய்த பிரசங்கத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். மிகவும் வேடிக்கையாக இருந்தது. வேடிக்கையாக மட்டுமல்ல, எப்படி நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இது படிப்பனையாகவும் இருக்கிறது. நான் ஒரு கதை சொல்லுவேன்னு சொன்னேன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்பதாக இதே பகுதியில் ஒரு நடந்ததாக ஒரு கவிதை எழுதப்பட்டிருக்கிறது. அதை எழுதினவருடைய பேர் ஓவித் என்று சொல்லக்கூடிய லத்தீன் எழுத்தாளர். அவர் என்ன செய்கிறார்னா, ஒரு கதை எழுதுகிறார். அந்த கதைக்கு பேர் என்னென்னா மெட்ரோஃபோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை கதை. இது மெட்ரோஃபோசிஸ் அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன செஞ்சேன்னா, இந்த யூபித்தர், அந்த ஜிஎஸ் என்ற தலைமை கடவுளும் அவருடைய குமாரனாகிய பேச்சாளராகிய மெர்க்குரி என்று சொல்லக்கூடிய ஹெர்மேஸும் இந்த பிரிஜியா மலைப்பகுதி, இதெல்லாம் பிரிஜியா நாட்டை சேர்ந்தது, இந்த மலைப்பகுதிக்கு ஒரு தடவை வந்தாங்களாம். கிராமத்துக்கு பவனி வந்திருக்கிறாங்க பார்க்கறதுக்காக. அவர்கள் மனித ரூபத்தில் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கவிதை எழுதப்பட்டிருக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு வீடாக போய் எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண மக்களை போல் கேட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 வீட்டுக்கு மேலே போய் கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடமா போய் 1000 தடவைக்கு மேலே கேட்டிருக்கிறாங்க. யாருமே அவங்கள ஏற்றுக்கொள்ளலை, யாருமே சாப்பாடு போடலை. கடைசியாக ஒரு சின்ன கூரை வீடு, அந்த கூரையை பற்றி கூட எழுதியிருக்காங்க, வந்து நாணல் புல் வச்சு வைக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒரு வயசான ஒரு தாத்தா பாட்டி இருந்திருக்காங்க. அந்த தாத்தாவோட பேர் பிலமோன், அந்த பாட்டியோட பேர் வந்து பௌசிஸ். பிலமோன், பௌசிஸ் என்று சொல்லக்கூடிய 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க இவங்களை கூப்பிட்டு, சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு நல்லா உபசரணை பண்ணி அவங்கள்ட்ட இருந்த கொஞ்சம் கஞ்சி இஞ்செல்லாம் சாப்பாடெலாம் போட்டு அவங்கள தங்க வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு கடவுள்னு தெரியாது. இவங்களுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே கடவுள் தங்களுடைய ரூபத்தை மாற்றி என்ன செஞ்சாங்க, நாங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த 2 குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிட்டாங்க. நல்லா ஆசீர்வதிச்சுட்டு வெளியில் போய் யாரெல்லாம் அவங்கள ஏற்றுக்கொள்ளவில்லையோ உடனே ஒரு பெரிய மழையை பெய்ய செய்து பெரிய வெள்ளம் வந்து அந்த ஊர் முழுசையும் அழிச்சு போட்டுச்சான். இப்போ அந்த சமயம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இவங்களுக்கு. மறுபடியும் இந்த தெய்வதர்கள் வந்து விட்டாங்க. சும்மா விடக்கூடாது இவங்களை. முதல்ல தான் நம்ம என்ன செஞ்சோம், முன்னாடி சரியானபடி நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம், எல்லாரும் அழிந்து போயிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், நல்ல ஒரு காளையை கொண்டு வந்து அடித்து ஒரு பெரிய ஒரு பூசையை பண்ணி இந்த தேவதைகளுக்கு நமக்கு கிடைச்சிக்க 2வது சான்ஸை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப துரிதமாக ஓடுறாங்க. அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலருடைய மனப்பாங்கு எப்படி இருந்துச்சு? இவங்களுடைய மனப்பாங்கு என்ன? கடவுள்கள் நம்முடைய மத்தியில் வந்துட்டாங்க, இவங்களுக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய மரியாதையை செய்யணும், வணங்கணும், அவங்கள பூசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. கிட்டத்தட்ட எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஊர் முழுசும் ஒரு பெரிய கொண்டாட்டமாகிடுச்சு. பெரிய காளையை வெட்டுறாங்க, அதுக்கு மாலையை போடுறாங்க, பூக்களையும் மாலைகளையும் கொண்டு வராங்க. இவங்களுக்கும் போடுவாங்க, காளைகளுக்கும் போடுவாங்க, வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் சமைத்து சாப்பிடுவார்கள். ஒரு பெரிய ஆட்டம் இருக்கும், ஓன்னு சத்தம்லாம் இருக்கும், இந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் போட்டு இதெல்லாம் இருக்கும். இப்பொழுது சுவிசேஷகருடைய மனப்பாங்கு என்ன இருக்குது? நீங்களும் நானும் அந்த இடத்துல இருக்கிறோம். நீங்களும் நானும் அந்த இடத்துல இருக்கோம். என்ன செஞ்சுருப்போம்? துண்டை விரிச்சிருப்போம். என்ன துண்டை விரிச்சிருப்போமா? நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தால் நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருந்திருக்கோம்?
தலையில இருந்து கொஞ்சம் சந்தோஷமா ஒளி இருக்கும். என்னது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். கொஞ்சம் கூழு உள்ள ஒரு கேமராமேன் வந்து பத்துதா இல்லையான்னு செக் பண்ணிருப்போம். காலரை கொஞ்சம் தூக்கியிருப்போம். ஆண்டவர் நம்ம பயன்படுத்துறாரு. ஓ ஆண்டவர் நம்மள பயமா அப்படி என்ன நான் உன்னை உயர்த்துவேன்னு சொன்னாரு, இந்த அளவுக்கு உயர்த்திட்டாரு, அவர் லெவலுக்கு கொண்டு வந்துட்டாரு நம்மளை. ஓகே, வேற என்னெல்லாம் செஞ்சிருப்போம்? நம்முடைய மனப்பாங்கு, சாதாரண மனப்பாங்கு, இந்த நாட்களிலே சுவிசேஷருடைய மனப்பாங்கு என்னவா இருந்திருக்கும்? இவ்வளவு நாள் இப்படிப்பட்ட ஒரு ப்ரொமோஷன் தானே காத்திருந்தோம்னு சொல்லி இப்படிப்பட்ட ப்ரமோஷன் காத்திருந்தோம். ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவே எடுத்து அடுத்த ப்ரமோஷன் வீடியோ க்ளோஸ்அப்ல நம்ம ஆளுங்களை எல்லாம் கூட்டு வந்து க்ளோஸ்அப்ல ஒவ்வொருத்தையும் கத்தர் எங்களை கொண்டு எதுக்கு டிஜிட்டல் பேனர் போட்டு கட்டியிருப்போம். அது கத்தர் எங்களை கொண்டு செய்த காரியம் சொல்லி ஒரு பெரிய நிகழ்ச்சியா வந்திருக்கும். வேற என்ன நடந்திருக்கும்? வேற என்ன சொல்லிருப்போம்? வாட்ஸ்அப்ல வைரஸ் ஆஃப் ஃபேம் போயிருக்கும். வாட்ஸ்அப்ல வைரலா போயிருக்கும் எல்லாமே. ஆமா, வைரலா போயிருக்கும். இது அதிரடி சுவிசேஷன்ற பேர்ல. ஆமா, அதாவது கிட்ட வந்து உங்களுக்கு முடிந்த காணிக்கை தயவு கூர்ந்து வழங்கவும் அப்படின்னு உங்களால முடிந்த அளவுக்கு இந்த ஊழியத்தை தாங்குங்கள், கர்த்தர் உங்களை அமோகமா ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வசனம் வரும். ஊழியங்களை தாங்க வேண்டும். இல்லை, நம்ம ஊழியங்களை தாங்க தான் வேண்டும். ஆனால் இப்படி உள்ள ஊழியங்களும் இருக்குது. ஊழியங்களை தாங்க வேண்டும், அட்டூழியங்களை தாங்கக்கூடாது. விசேஷ ஒரு பெரிய பேனரே போட்டிருப்போம். நமக்கு பேரை எப்படி இருக்கும்? ஜிஎஸ் அப்படின்னு போட்டு பேரு, ஜூபிட்டர் அப்படின்னு போட்டு நம்ம பேரா இருக்கோம். இல்ல, ஜூபிட்டர் என்று அழைக்கப்பட்ட போல அப்படின்னு இல்லது இடிமுழக்கத்தின் மக்கள். ஆமா, ஏதோ போர்னகேஸ் போல ஏதாவது ஒரு பேர், ஒரு பட்ட பேர் போட்டு வந்திருப்போம். என்ன வேற என்ன? தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், ஒரு பட்ட பேர் தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர். வாலண்டியரா பாக்குறவங்களுக்கு சொல்லிட்டே இருப்போம். நம்ம எங்க சொல்லணும்? நம்ம பக்கத்துல ஒரு 10 பேரை வச்சிருப்போம், நீ சொல்லுடா அப்படின்றோம். ஐயா, ஓகே, அது முன்னாடி கொடுத்த காணிக்கை வாங்கிப்போம், இதுக்கப்புறம் டிமாண்ட் பண்ணி வாங்குவோம். இல்ல, டிமாண்ட் பண்ண மாட்டோம், பயமுறுத்தி வாங்கிடுவோம். நீ வரலன்னு ரத்தம் கங்கிச்சாவாய். இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னன்னா, இப்போ இவங்க 2 பேருடைய மனப்பான்மை, அவன் தான் என்னமோ செய்யறான், செஞ்சுட்டு போகட்டும், ஆண்டவர் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கட்டும், ஒன்று நம்மளையும் ஆசீர்வதிக்கட்டும். நம்மளை கடவுள்னா இனிமே சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ஒரு தடையும் கிடையாது நமக்கு. இல்லை, இப்படிதானே சொல்லுவோம். என்ன சொல்லியிருப்போம்? நம்மளை கடவுளாக ஏற்றிக்கிட்டாங்கன்னா இனிமே நம்ம சொல்ற வழியெல்லாம் ஆடுவான். என்ன வேணாலும் இவங்களை வச்சு பண்ணலாம். இங்க கூடாரம் போட்டு உட்கார்ந்துடலாம். கூடாரமா? பெரிய ஒரு மெகா சர்ச்சை கட்டிடலாம். கிராமமே அவங்க பேர் எழுதிடுவாங்க. கிராமம், அந்த சிட்டி நம்ம அந்த ஊர்ல ஒரு பெரிய ஆளாயிடலாம். சிட்டி டவர் போட்டுடலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த ஊர்ல என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த கோயிலில் வந்து சொந்தமாக இது பண்ணாங்க. நமக்கு ஒரு பூசாரி இல்லை, மக்கள்லாம் நம்ம சொல்கிறத கேட்பாங்க. அப்படியே இல்லை, அப்படி எந்திரிப்பான், உட்காருவான். அப்போ நமக்கும் வந்து நல்லது. அவங்க மற்றபடி மெதுவாக அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஊழியத்தையும் செய்யலாம். சரி, ஊழியம் வந்து தங்கு தடை இல்லாமல் நடக்கும். ஜெப கோபுரமே உண்டாயிருக்கு. என்னங்க? பிரேயர் டவர் உண்டாயிருக்கு. நான் பாபேல் கோபுரமானு யோசித்தேன், நீங்கள் சொல்கிறத கேட்டோன்னே. எது? இல்லை, அந்த மாதிரி கட்டிடுவாங்கன்றேன். அதை மாதிரி, அதாவது தனக்காக ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி, தனக்காக ஒரு நினைவாலயம் வச்சு, ஒரு பெரிய ஒரு அட்டகாசமே நடந்திருப்பாங்க. ஆனால் உண்மையான அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியலை அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க. வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். என்ன சொல்றாங்க? ரொம்ப முதல்ல வந்து அவங்க செய்யறத தடுக்கிறாங்க. கொஞ்சம் கூட லேட் பண்ணலை. நீங்களும் நானுமா இருந்தேன் வச்சுருங்க. நான் ஏதோ சொல்லி பார்த்தேங்க, கேட்க மாட்டேன்ட்டாங்க. அவங்களாம் மக்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தில் இருந்தாங்க, உற்சாகத்தில் இருந்தாங்க. நம்ம யாரையும் தடுக்க முடியாது பார்த்தீங்களா? அவங்க உற்சாகத்தை தடுத்தா சோர்ந்து போயிடுவாங்கல்ல. எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம். ஆசைப்பட்டாங்க அவங்க. எக்ஸாக்ட்லி. பாஸ்டரா இருக்கனால கரெக்டாக தெரியுது உங்களுக்கு. இல்லை, நாட்டு நடப்பு தெரியுதுங்கிறேன். நாட்டு நடப்பு தெரியுதுங்கிறேன். அனுபவம் பேசுதையா, நாட்டு நடப்பு தெரியுதுங்கிறேன். ஓகே, இல்லை பொதுவாக வந்து விட்டுருங்க அப்படியே. இல்லை, அப்படி கண்டும் காணாமல் இருக்கலை. அவங்க எல்லாம் லிக்கவோனியா பாஷையில் பேசுகிறாங்க. இவங்களுக்கு முதல்ல ஒன்றும் புரியலை. ஆனால் நடக்கிறத ஏதோ விபரீதம் நடக்குது.
பலி செலுத்த நம்ம கடவுளாக்கிட்டாங்க. கடவுளாக்கிட்டாங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த, மகிமையை மகிமையை, அந்த ஆராதனையை, அந்த துதியை எனக்கு செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். வேறு ஒருவருக்கும் கொடையில். இதுதான் எந்த ஒரு ஊழியக்காரனுடைய இருதயத்திலையும் கொல்லக்கூடிய காரியமா இருக்கணும். அதாவது என்ன சொல்றேன்னா, ஏசாயாவுக்கு முன்பதாக அந்த அகசியா ராஜா இருக்கக்கூடாது. அவன் மரணம் அடைந்த வருடத்துல, உசியா ராஜா அவன் மரணம் அடைந்த வருடத்துல கர்த்தரை பார்க்கிறான் ஏசாயா தீர்க்கதரிசி. The hero worship should die. The hero should die. மென்டர் இருக்கலாம், நமக்கு கடவுள் இருக்கக்கூடாது. நமக்கு ஒரே கடவுள். என்னெல்லாம் கொண்டு வராங்க, வேற என்ன செய்யாங்க? சட்டையை கிழித்துக் கொள்கிறார்கள். ஏன் சட்டையை கிழிக்கிறாங்க? தாங்க முடியல. வேற சட்டை, தேவ தூஷணம். இது போல தான் ஆசாரியர்கள் கேட்குறாங்க இயேசுவான்ட்ட, நீ தேவனுடைய குமாரனா என்று சொல்லும்போது, நீ சொல்லுகிறபடி தான் சொன்னாங்க, இனிமேல் நமக்கு என்ன வேண்டிய இருக்குன்னு சொல்லி சட்டையை கிழித்துக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவானவர் தன்னை கடவுள் என்று சொல்லிவிட்டார். நிறைய பேர் கேட்குறாங்க, இயேசுவானவர் என்னைக்காவது கடவுள்னு சொன்னாரா? இந்த சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதனால தான் அவர் சிலுவையிலே அறைந்தாங்க. இவர் உடனே சட்டையை கிழித்துக் கொள்கிறார்கள். அடுத்தது என்ன சொல்றாங்க? இது தேவதூஷணம் சொல்லுறது இல்லை, சட்டையை கிழித்து கொண்டு ஓடினா நடந்து போயில்ல. அந்த கிரேக்க வார்த்தை எகிரி குதித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கூட்டத்துக்கு நடுவில் போயிட்டாங்க. கூட்டத்துக்குள்ள நடுவில் எப்படி போடுறாங்கன்னா, வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. அதாவது வாசல் அண்டையிலே இருக்குதா கேட்டு இருக்குல்ல, அந்த சிட்டி கேட்டு, அந்த சிட்டி கேட்டு அதை தாண்டி மக்களை தாண்டி உள்ள ஓடுறாங்க. எந்த இடத்துலையும் அவங்க லேட் பண்ணவே இல்லை. அதுக்கு அடுத்ததாக ஓடி என்ன செய்றாங்க? அடுத்தது உரத்த சத்தமாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கூக்குரலிட்டார்கள். எதுவுமே, அதாவது நான் ஆடியபிள் சவுண்ட்ஸ். நான் ஆடியபிள் சவுண்ட்ஸ்னா எதையும் சொல்லலை, ஏ ஏ ஏ ஏ இங்க அந்த மாதிரி கத்துறாங்க. கொஞ்சம் நடந்துடக்கூடாது, எல்லாருடைய அட்டென்ஷனையும் வாங்கணும். இவங்க சொல்றது உடனே பயங்கரமா சத்தம் போடுறாங்க. அதாவது அதுக்கு வந்து கூக்குரல் இடுதான், பயங்கர கூக்குரல் இட்டு உள்ள ஓடி போய் என்ன சொல்றாங்க? முதலாவது என்ன சொல்றோம்? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அவங்க சொல்லும் பொழுது எப்படி இருந்திருக்கு அவங்களுக்கு? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? எல்லா இடங்களையும் தான் பட்டேன். நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்றோம்? நாங்களும் பாடுள்ள மனுஷர்கள். ஏன் அவங்க மக்கள் கூட்டத்துக்குள்ள ஓடுறாங்க? எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக. நாங்களும் உங்களில் ஒரு ஆள் தான்ப்பா. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்கள்ல, சாமி வந்தால் கால் கீழே படாது அப்படின்ட்டு. எல்லாம் சொல்லுவாங்கள்ல, கால் தரையில் படாது, பிசாசுக்கும் சாமிக்கும் கால் தடையில் படாது அப்படின்பாங்க. அப்போ தான் கண்டுபிடிப்பாங்க கீழே இருந்துச்சா. ஓகே, ஓடினாங்க. அதாவது நாங்களும் உங்களிலே ஒருவர் தான், அதை காட்டுறதுக்காக உள்ளே ஓடுறாங்க, சத்தம் போடுறாங்க. ஒரு நிமிஷம் கூட அவங்க தங்களுக்கு தேவனுடைய மகிமையை திருடிய கொள்ளவில்லை. சுவிசேஷத்துக்கு முன்பதாக சுவிசேஷகர் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அது திருச்சபை அன்று, திருச்சபை அன்று. எங்களுக்கு எந்த பட்டமும் தேவையில்லையா? ஏன்னா இயேசுவானவர் எங்களுக்கு என்ன பட்டம் கொடுத்துட்டார்? என்ன கொடுத்துட்டார்னா, நீங்கள் கிறிஸ்துவின் சாணாதிபதிகள்னு சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துட்டார். We are the ambassador for Christ. அதுக்கு அடுத்து சொன்னார், தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர்னு சொல்லி இருக்கிறார். We are stewards of the secrets of God. தேவனுடைய ரகசியத்தினுடைய உக்கிரானக்காரர், அதை வந்து மேனேஜர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாரு. We are the directors. தேவனுடைய பிள்ளைகளாக்கும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஊழியக்காரர்களாக கொடுத்து அழைத்திருக்கிறார். இவ்வளவு அடையாளங்கள் அற்புதங்கள் இருக்கும் பொழுது எனக்கு அடுத்த இந்த இது என்னது யூபித்தரோ மெர்க்குரியோ ஜிஎஸ்ஓ அல்லது ஹெர்மனஸோ இந்த இதெல்லாம் எங்களுக்கு வேண்டியதில்லை. இதெல்லாம் வந்து நாங்கள் தேவர்கள் அல்ல, இந்த மாதிரி தேவர்களை நீங்கள் வணங்கக்கூடாதுன்றாங்க. காளைகள், பெருத்த காணிக்கைகள், கொளுத்த போஜனங்கள், பூமாலைகள், பொன்னாடைகள், கட்டவுட்டுகள், கலர் விளக்குகள், வாலண்டியர் சொம்பு தூக்கிகள், சீருடைக்காரர்கள், சீரியல் செட் ரதங்கள். இன்றைய அரசியல் இதுதான்.